ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கிற நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னா, இசை ஞானி இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பயோபிக் வந்து இப்போ படமா எடுக்க போறாங்க. அதுவும் அந்த படத்துல வந்து தனுஷ் அவர்கள் தான் இளையராஜா அவர்களா நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அருண் மாதீஸ்வரன் அவர்கள் இந்த படத்தை இயக்க போறாராம். ஏற்கனவே அருண் மாதீஸ்வரன் இருக்கார் பாத்தீங்களா, கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்தாரு. என்ன லட்சணத்துல எடுத்து வச்சாருன்னு அந்த படத்தை பார்த்து அந்த தேட்டர் உள்ள இன்டர்வலுக்கு மேல உட்காந்து பார்த்த பல பேருக்கு தெரியும். அந்த கொடுமையை நானும் அனுபவிச்சேன். இப்ப இளையராஜாவோட பயோபிக்னு ஒரு விஷயத்தை எடுக்க போறாரு பாருங்க. அதுல என்னென்னலாம் சொல்ல போறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பா பாசிட்டிவ் சைடா எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. ஆனா எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு காலகட்டத்திலேயே இசை அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக ஏஆர் ரகுமானுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் ரொம்ப அழகா படமா காமிச்சிட்டாரு. சோ அந்த மாதிரி ஈகோ கிளாஷ் இந்த படத்துல இருக்க போறது கிடையாது. அதை வச்சுக்கிட்டு இளையராஜா கிட்ட இருக்கிற சில நல்ல குணங்களை வச்சுதான் அந்த படத்தையே முடிய போறானுங்க. ஆனா இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல போற இளையராஜா அவர்களோட கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் அந்த படத்துல படமா வந்தா அதுக்கப்புறம் இளையராஜா அவர்களோட இமேஜ் வந்து கோவிந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வைங்க, இப்ப நான் சொல்றேன், டைரக்டருக்கே வந்து நான் யோசனை சொல்லுவேன், புரியுதா? அதனால இந்த வீடியோல இளையராஜா அவர்களோட மொத்த கான்ட்ரோவர்சிஸையும் நான் பேச போறேன். அந்த கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் படமா வரலன்னு வைங்க, அது படமே கிடையாது, பயோபிக்கே கிடையாது, போங்க அப்படின்னு தூக்கி போட்டு போங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 3 வீடியோக்கள்ல ஏகப்பட்ட நண்பர்கள், அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களையும் தாண்டி ஒரு சில புது உறவுகள் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க கமெண்ட்ல. ஏன்பா உனக்கு என்னப்பா வேலை, 1x பெட்டை வந்து நீ ரொம்ப ப்ரமோட் பண்ணினுங்கிற, பிட்டிங் ஆப் வந்து நீ ப்ரமோட் பண்ணுகிற, நீ என்ன யோகியமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான பதில வந்து இந்த வீடியோல முடிவில் நான் சொல்ல போறேன். ஏன்னா இப்பவே அந்த பதில சொன்னா கிட்டத்தட்ட இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 நிமிஷம் ஓடும் இல்லையா? அதனால நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு கடைசியா அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இளையராஜா அவர்களோட கான்ட்ரோவர்சிஸை பேசுறதுக்கு முன்னாடி, இப்பேற்பட்ட படம் இந்த காலகட்டத்தில் தேவையா? இவரோட பயோபிக்கை வந்து என்னைக்கோ எடுத்துருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் வரப்போதுல எலெக்ஷனு. இப்ப எலெக்ஷன் வரனால இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய கட்சியில அந்த கட்சிக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்குற அளவுக்கு இப்ப அவர் பேச போறாரு. சோ இவர் பேசுறத வந்து நிறைய பேர் கேட்கணும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமா இளையராஜா அவர்களோட பேர் வந்து கான்ட்ரோவர்சிஸ்ல மூழ்கி நாரி போயிடுச்சு, நாரி. சோ இந்த பேரெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இப்ப இந்த மாதிரி பயோபிக் எடுத்தா மட்டும்தான் இவர் மேல வந்து ஒரு நல்ல எண்ணம் வரும். இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா இது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்னல, ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்க போற அந்த கட்சியெல்லாம் என்னன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். சோ இது ஒரு அரசியல் ஸ்டண்டா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, முதல் கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்றத இப்போ நான் நேரடியாவே சொல்லிடுறேன். அதாவது மோடிக்கு புகழாரம் சூட்டிய ஒரு பெரிய கான்ட்ரோவர்சிங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் இளையராஜா அவர்கள் ஒரு புக் ஒன்று எழுதினாரு. அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கரன் மோடி. அதாவது அம்பேத்கர் மட்டும் உயிரோட இருந்ததுன்னு வைங்களேன், இவரோட செயல்பாடுகளை பார்த்து ரொம்பவே பொங்கிருப்பாரு. ஏன்னா இளையராஜா அவர்கள் அந்த மாதிரி ஒரு செயல்பாடை செஞ்சிருக்காரு. அந்த அம்பேத்கரன் மோடி இந்த புக்ல வந்து ஒரு முன்னுரை இன்ட்ரோடக்ஷன்ல என்ன தெரியுங்களா கொடுத்திருக்காரு? அந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்டாதான் நீங்களே ஆடி போயிடுவீங்க. அதாவது மோடி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒன்றுதான், இவங்க 2 பேரோட கொள்கையும் கருத்துக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்ல போட்ட உடனே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்பா அம்பேத்கர் என்றவர் எவ்வளவு பெரிய தலைவர், அம்பேத்கர்ன்றது ஒரு நபர் கிடையாதுங்க, அது ஒரு பெரிய இயக்கம், ஒரு கொள்கை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட பேர் அவர் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணுகிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் சோசியலிசம் ஒரு பெட்டர் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாம முதலாளிங்க, அதுவும் பெரிய பெரிய முதலாளிங்க கையில பெரிய பெரிய பணம் போய் சேரக்கூடாதுங்க, அது சமமா பிரிச்சு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னவர். ஆனா மோடிஜி அவர்கள், அதாவது இளையராஜா அவர்கள் அம்பேத்கரோட கம்பேர் பண்ண மோடிஜி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அம்பானி மற்றும் அதானி போன்ற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா அப்படின்னு நான் கேட்கலங்க, பல பொதுமக்கள் மற்றும் அம்பேத்கர் அவர்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்து மதத்தை சீர்திருத்ததான் புத்திசத்துக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிக எளிய மனிதன், ஆனா மோடி அவர்கள் வரதெல்லாம் லக்ஸரி காரு, இருக்கிறது வந்து லக்ஸரி இடம். சோ இவங்க 2 பேரும் ஒன்னா அப்படின்னு நான் கேட்கல பாஸ், பொதுமக்கள் கேட்கறாங்க. இதுக்கான பதில் இந்த படத்துல வருமா அப்படின்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. தனுஷ் அவர்களே, இதுக்கான பதில் இந்த படத்துல சொல்வீங்களா? இளையராஜா பயோபிக்ல இதுவே முதல் கான்ட்ரோவர்சி தான். இரண்டாவது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்படி ஒரு புக் எழுதிங்க? சம்பந்தமே இல்லாத காலகட்டத்துல இளையராஜா அவர்களே இசையமைக்கிறத விட்டுட்டு இப்படி ஒரு புக் எதுக்கு? மோடி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய புகழாரம் எதற்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே ஒரு சில பேர் கொந்தளிச்சு இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்குப்பா, அது என்ன காரணம் அப்படின்றத இப்ப நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டுப்புட்டு இப்ப நான் சொல்றேன். அதாவது இளையராஜா அவர்களோட வாழ்க்கையில அவரு டாக்ஸே பே பண்ணது இல்லையா, மேக்சிமம் டாக்ஸே கட்ட மாட்டாருங்களாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா,
ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா கவர்மெண்ட். அப்போ முதல் லெட்டர் இளையராஜா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்குது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இதை பார்த்த உடனே இளையராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு டாக்ஸ் வருதுன்னு. பண்ணி பார்த்தா தான் தெரியுதான் கிட்டத்தட்ட பல நூறு கோடிகள் நம்ம டாக்ஸா கட்ட வேண்டியது இருக்குது. ஒன்னு பண்ணுவோம், டாக்ஸா கட்டுவோமா இல்ல காலில் ஊந்துருவோமா? சரி விடு, காசெல்லாம் இதுக்கு கட்டணும், கழுத காலில் ஊந்துட்டு போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எழுதின ஒரு புக்கு மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய புகழாரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டனாலதான் இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இவ்வளவு ஏங்க, அந்த காலகட்டத்தில் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து நம்ம நாட்டோட பிரதமரா இருந்தார் பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரெய்டு, எங்க பார்த்தாலும் இன்கம் டாக்ஸ் கட்டலையா உடனே உன் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்தப்போ இளையராஜா அவர்களுக்கே அந்த காலகட்டத்தில் அவரோட வீட்டில் போய் ரைட் பண்ணி 50 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 50 லட்சம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு சமம் வைங்களேன். இன்னைக்கு இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஆப்பை பத்தி சொல்ல போற நண்பர்களே. வீட்டில இருந்தே அழகா நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாங்க. அந்த ஆப்போட பேர் தான் 1xBet, அபிஷியல் பார்ட்னர் PSG மற்றும் சிரியா ஏ. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏகப்பட்ட லைவ் மேட்சஸ் நடக்கும் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம். சோ இதுல இருக்கிற லைவ் மேட்சஸ்ல வரக்கூடிய ஸ்கோர்ஸை நீங்க அழகா பிரெடிக்ட் பண்ணீங்கனாலே ஐபோன், லேப்டாப் மற்றும் கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ல ஏகப்பட்ட கேம்ஸும் இருக்குப்பா. அந்த கேம்ஸ் என்னன்னா இந்த கிராஷ், கிறிஸ்டல், அண்டர் அண்ட் ஓவர், 21 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு. இதை கூட பிளே பண்ணி நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப ஐபிஎல் வர வரப்போகுது மார்ச் 23ஆம் தேதி. அதனால நீங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ரோமோ கோடு கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் ஒரு $130 நீங்க ஈஸியா பெற்று விடலாம். அதுக்கு நீங்க இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆப்ல வின் பண்ற மணி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா யூபிஐ மற்றும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரைட்டுப்பா, நீ போற போக்குல சொல்லிட்டு போயிடுவ. இது பத்தி ஏதாவது டவுட்னா நாங்க யாரை கான்டாக்ட் பண்றதுனா 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு நண்பர்களே. அவங்கள கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு தயக்கம், எதுக்கு டிலே பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ இல்ல கூகுள்லயே போய் 1xBet டைப் பண்ணியோ நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடுங்க, ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளுங்க நண்பர்களே. அப்பவே ஒரு ஒழுங்கா டாக்ஸ் கட்டாம இருந்திருக்காரு, அது ஒரு சிறந்த உதாரணம் அது. அதனால இன்னி வரைக்கும் ஒரு டாக்ஸே கட்டல. டாக்ஸ் எதுக்கு கட்டணும், அதுக்கு பதிலா சுமூகமா போயிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டண்ட் பெல்ட்டி தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்ட்ரோவர்சியும் படத்துல வருமா? மூணாவதா எல்வி பிரசாத் பிரச்சனை. அது என்னங்க எல்வி பிரசாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரிகிராம பக்கம் வந்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குதுங்க. அந்த ஸ்டுடியோ வந்து அந்த காலகட்டத்தில் வந்து படம் எடுக்கக்கூடிய ஸ்டுடியோவாக இருந்து இன்னைக்கு இன்ஸ்டியூட்டா மாறி அது பிரசாத் லேபா மாறி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த எல்வி பிரசாத் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஸ்டுடியோட ஓனர், அவர் வந்து இளையராஜா மேல இருக்கிற அதிக பற்றின் காரணமாக என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சூப்பரா இசையமைக்கிறீங்க, உங்களுக்கு என்னோட ஸ்டுடியோ உள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ கொடுத்துட்றேன், நீங்க 10 பைசா வாடகை கொடுக்குவானா, நீங்க சொந்தமா வாங்கிக்கவும் வேணாம், நீங்க இருந்துக்கோங்க ஃப்ரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இளையராஜா அவர்களோட இசையை பார்த்து மெய் மறந்து, இதனால இளையராஜா அவர்கள் இந்த ஒரு ஸ்டுடியோ ஃப்ரீயா தானே கிடைக்குது, யூஸ் பண்ணிப்போமே அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. எவ்வளவு நாள் தெரியுங்களா? 30 வருஷமா யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த எல்வி பிரசாத் ஸ்டுடியோ வந்து கை மாறினதுக்கு அப்புறம், அதாவது அவங்க அப்பாவோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து அடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எலாபரேட் பண்ணணும், கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றணும் இல்லைங்களா? அப்படி மாற்றும் போது இளையராஜா அவர்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. மனுஷன் ஃப்ரீயா தானே வந்து உட்கார்ந்தாரு. இத்தனை காலத்துல 30 வருஷத்துல வேற எங்கேயாவது சம்பாரிச்ச காசுல ஒரு ஸ்டுடியோ கட்டியிருக்க வேண்டியதானே. ஆனா ஏன் கட்டணும்? ஓசியில கிடைச்ச இடம் நல்ல ஓபி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓபி அடிச்சவரு காலி பண்ணுன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 15 வருஷத்துக்கு மேல ஒரு வீட்டுல வந்து ஒரு டெனன்ட் இருந்துட்டாங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டா அந்த வீடு நம்மளுக்கு தான் சொந்தம். இந்த விஷயத்த நாசுகா இளையராஜா காதல யாரோ ஊதிட்டு இருக்காங்க. உடனே எல்வி பிரசாத்ல இருக்கிற ஸ்டுடியோ எனக்கு தான் சொந்தம்னு கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே கோர்ட் என்ன தெரியுங்களா பண்ணிருக்காங்க? இவரை திட்டி அனுப்பல, கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னா பெரிய இசையமைப்பாளர் இவரை கண்டனம் எதுக்கு தெரிவிக்கணும்? இவர் மேல வந்து மரியாதை வேற இருக்கு. அதனால சார் தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பின உடனே வீராப்பா கோடம்பாக்கத்துல இளையராஜா அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ கட்டி அங்க வந்து கம்போசிங் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, 30 வருஷம் ஃப்ரீயாருன்னு சொன்னதுக்கு அந்த இடத்தையவா ஆட்டையை போடணும்னு நினைக்கிறது. இது வருமா நண்பர்களே? படத்துல 4வதா சொல்ல போறது இளையராஜா மற்றும் வைரமுத்து இவங்க 2 பேருக்கு நடந்த ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் தான். இது வந்து ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டம் இளையராஜா அவர்கள் வந்த காலகட்டம், வைரமுத்து 2 பேருமே ஒரே டைம்ல வந்து நிறைய படங்கள்ல இளையராஜா வந்து இசையமைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் அந்த இசைக்கு வந்து பாட்டு எழுதுவாரு. அப்போ இவங்களுக்குள்ள அந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி நிறைய வரிகளை மாத்தி மாத்தி போட்டு
இளையராஜா வந்து டியூன் போடும்போது வைரமுத்து அவர்கள் வார்த்தையாலே விளையாடுவாராம். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மோஸ்ட் டேலண்டட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைக்கும் பாடல்கள் எழுதின வைரமுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளையராஜா மியூசிக்ல மட்டும்தான் வந்து இவர் எழுதணுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல இருந்து வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு வந்துதான். இதனால அந்த காலகட்டத்தில் இளையராஜா இசையமைக்கும் போது கூடவே உட்கார்ந்து ஒரு வரியும் எழுதிட்டு இருந்த வைரமுத்து அவர்கள் காலப்போக்கில் தாமதமா வர ஆரம்பிச்சிட்டாராம் கம்போசிங்க்கு. ஏன்னா அவர் அடுத்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. இதை பார்த்து காண்டான இளையராஜா என்ன பண்ணிட்டாரு, என் கம்போசிங்ல தானே நீ வேலை செஞ்ச, உனக்கு வேற வாய்ப்பு கிடைச்சோன்னு அங்க போயிட்டு இங்க லேட்டா வருவியா, இரு உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு ஒரு ஈகோ காரணமாக இவங்களுக்கு முதல்ல பிரச்சனை வந்துருக்குது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமா போச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிந்து பைரவி அப்படின்னு ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா. இதுல வந்து ஒரு பாடலை வந்து வைரமுத்து அவர்கள் எழுதினதுக்கு அப்புறம் இந்த வரிகள் எதுவுமே நல்லா இல்ல, நானே எழுதிக்கிறேன் போன்னு சொல்லி பாடறியே படிப்பறியே அப்படின்ற ஒரு பாட்டை பார்த்திருப்போம். அந்த பாட்டோட வரி எல்லாமே இளையராஜா அவர்கள் வைரமுத்து எழுதினதை மாத்தினது தானா. இது மட்டும் இல்லாம வைரமுத்து அவர்களை பழி வாங்குறதுக்கு இளையராஜா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தாய்க்கு ஒரு தாலாட்டுன்னு ஒரு படங்க. இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாமே வரி எழுதினது வந்து வைரமுத்து அவர்கள் தான். ஆனா வைரமுத்துவே எல்லா பாட்டையும் எழுதுவானா, இரு இவனை விருப்பத்துக்கு இன்னொரு வேலை பண்றேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்கள் அந்த படத்துல வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு. எக்ஸ்ட்ராவா வேணுமனே ஒரு பாட்டை போட்டு அதுல வாலியை எழுத வச்சிருக்காரு. எழுத வச்சு வைரமுத்துவை அசிங்கப்படுத்திருக்காரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இளையராஜா பார்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சிந்து பைரவி படத்துல வாலி அவர்களோட பேர் வந்து டைட்டில் கார்டுல போட்டிருப்பாரு. ஏன்னா வாலி அவர்கள் ஒரே ஒரு பாட்டுக்கு 2 வரி மட்டும் தான் எழுதினாராம். அவரோட பேர் வந்து மேல போட்டு வைரமுத்துவோட பேரை கீழே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருமே அவங்க தரப்பு மக்கள் கூட பேசும்போது மாத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்களாம். இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கடைசியா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் எது தெரியுங்களா, இசை பாடும் தென்றல் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல தான் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டோட்டலா வைரமுத்து அவர்கள் இளையராஜா விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் எந்த படத்தோட வாய்ப்பும் கிடைக்காம ரொம்ப கவலையா இருந்தாராம். ஏன்னா இளையராஜா எந்த படத்துல ஒர்க் பண்றாரோ அந்த படத்துல எல்லாம் வந்து வைரமுத்துவை சேர்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருந்த காலகட்டம் அது. அப்பதான் வைரமுத்து ஒரு பிளான் பண்ணிருக்காரு. ஓகே, இவன் பின்னாடி போனா வேலைக்கு ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய மியூசிஷியனை நம்மளே அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஏகப்பட்ட மியூசிஷியன் சிங்கர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களோட படத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வைரமுத்து அவர்கள் கம்பேக்கே கொடுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுங்களா தெரியுது, எதிரிகள் தானா உருவாகிறது இல்லைங்க, நாம தாங்க உருவாக்குறோம் அப்படின்றத வைரமுத்து அவர்கள் நிரூபித்து காட்டி விட்டார். இதுக்கு மேல இதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தோட பயோபிக்ல விளக்கம் கொடுக்கணும். இப்ப 5ஆவதா சொல்ல போறது இளையராஜா மற்றும் 96 அப்படின்ற ஒரு படம், விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா நடிச்ச படம். இந்த 2 பேருக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அசிங்கப்படுத்திட்டாருங்க இளையராஜா அந்த டீமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த 96 படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதுல இளையராஜா அவர்களோட பாட்டு வந்து இந்த தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. யாரை கேட்டா யூஸ் பண்ண, அதுவும் ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு பாருங்க. அதுல என்ன சொன்னாரு, இந்த 96 டீம்ல இருக்கிற எவனுக்குமே ஆண்மையே இல்லை, ஏன்னா என் மியூசிக்கை யூஸ் பண்ணி உன் படத்தை ஹிட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொன்னாரு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, என்னன்னா, சார் எல்லாமே ராயல்ட்டி வாங்கி தான் யூஸ் பண்ணோம், நீங்க கம்முனுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. சரி இது போது விடுங்க. 96 மஞ்சுபலம் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படமே இந்த லெவலுக்கு பாப்புலர் ஆனதுக்கு கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற ஒரு பாட்டு தான். அது என்னதான் இளையராஜா கம்போஸ் பண்ணாலும் கமல் அவர்கள் பெருந்தன்மையா விட்டுட்டார்ல, ஏன் அந்த பெருந்தன்மை இளையராஜா அவர்கள் கிட்ட இல்ல? தனுஷ் அவர்களே, இது ஏன் நீங்க சொல்லணும் படத்துல. 6ஆவதா ஏஆர் ரகுமானுக்கும் இளையராஜாக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய சலசலப்பு. அது ஒரு பெரிய கதைங்க. அதை வந்து நான் தனியாவே ஒரு வீடியோவா போடணும், ஒரு புக்காவே எழுதலாம். அது வந்து சிம்பிளா எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இசை அப்படின்ற ஒரு படத்துல டைரக்டாவே காமிச்சிட்டாரு. கேட்டா இல்ல இது கற்பனை கதை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா 90% இது இளையராஜாக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய வாய்க்காத்த கரார் அப்படின்றது பார்த்த எல்லாருக்குமே தெரியும். குழந்தைக்கு கூட தெரியும் வைங்களேன். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமானும் இளையராஜாக்கும் ஒரு பெரிய கோல்டு வர அந்த காலகட்டத்தில இருந்து போயிட்டு இருந்ததுங்க. இதுக்கு ஒரு சிறந்த பழிவாங்கல் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் தனியா மியூசிஷியனா ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு, வெளிநாட்டுல இருந்து நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு. அப்ப அது கஸ்டம்ஸ்ல மாட்டிட்டோன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஆள் வந்து இதுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க இந்த கஸ்டம்ஸ்ல இருந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே விட்டுறோம் அப்படின்னதுக்கு இளையராஜா மாதிரி ஒரு பெரிய ஆளு ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாலே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வெளியே விட்டுருப்பானுங்க. ஆனா லெட்டர்லாம் கொடுக்க மாட்டேன், அங்கேயே கிடக்கட்டோன்னு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அந்த கஸ்டம்ஸ்ல இருக்கிற வார் ஹவுஸ்லயே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கடந்துதான் குப்பை மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னையோ பண்ணி தான் ஏஆர் ரகுமான் வெளியே எடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அதுவும் அவர் ஆஸ்கார் வாங்கினார் பாத்தீங்களா, அந்த மேடையில இளையராஜா அவர்கள் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி பண்ணாரு. அதாவது புகழ்ற மாதிரி அவரை தூத்துனாரு பாருங்க, தூத்து. அது வந்து ஏஆர் ரகுமானுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கவுண்டர் அட்டாக் ஒன்று கொடுத்தாரு. அது பார்த்த பல பேருக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம புன்னகை மன்னன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல ஒரு பிஜிஎம் ஒன்று ஓடும் பாருங்க, கமலஹாசன் அவர்கள் டான்ஸ் ஆடுவாரு, கம்போசிங் பண்ணுவாரு, கோரியோகிராஃப் பண்ணுவாரு. அந்த பிஜிஎம் போட்டது கீபோர்ட்ல ஏஆர் ரகுமான் தானா. ஸோ இவர் வந்து இளையராஜா அவர்கள் மாடர்ன் காலத்துல அவர் கீபோர்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி அவருக்கு பேர் வாங்குறதுக்கு ஏஆர் ரகுமான் யூஸ் பண்ணாரு. ஆனா அவர் தனியா பழகிறத இவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, தனிப்பட்ட மக்கள் சொல்றாங்க.
ஏழாவதா சிம்புவோட ஒரு பீப் சாங் கான்ட்ரவர்சிங்க. இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அறிவில்லாம இதை எங்க கேட்கணுமோ கேட்க முடியாம அது இளையராஜா கிட்ட மைக்க நீட்டி கேட்டான். சரி, அவன் தான் அறிவு இல்லாம கேட்கறான். இவர் வந்து என்ன பண்ணணும், பெருந்தன்மையை ஒதுங்கி அடப்போப்பா இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் கேள்வின்னு போயிருக்கலாம். ஆனா இவரு அவனுக்கு மேல அறிவு இல்லாம அதே ரிப்போர்ட்டரை எல்லாரும் முன்னாடியும் ரோடு சண்டை போடுற மாதிரி தெரு சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, சட்டையை புஷ்னு அடியாத குறை, அந்த அளவுக்கு அவனுக்கு ஈக்குவலா போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எவ்வளவு பெரிய இசைஞானி, இந்த மாதிரி கீழே இறங்கி சண்டை போடலாமா? இது உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்ப எட்டாவதா எஸ்பிபிக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஈகோ கிளாஷ். அந்த ஈகோ கிளாஷ் வந்து நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். அதாவது எஸ்பிபி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு கான்சர்ட் பண்ணும்போது அங்க இளையராஜா அவர்கள் கூட இவர் பாடிய பாடல், அவரோட மியூசிக்ல ஒரு பாடிய பாடல் எல்லாத்தையும் வந்து அங்க கம்போஸ் பண்ணி பாடியிருக்காரு. இது கேள்விப்பட்ட உடனே எங்க சைட்ல இருந்து நாங்க ராயல்டி கேட்டு அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நாங்க ஃபாலோ பண்ணோங்க. இவ்வளவுதாங்க, இது பிரச்சனையே கிடையாதுங்க, இது முடிஞ்சு போச்சு. அதனாலதான் எஸ்பிபியும் இளையராஜா அவர்களும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறனால தான் இதை பத்தி அவங்க வெளில பேசிக்கல. பேச பேச இது பெரிய பிரச்சனையா தான் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து அந்த காலத்துல மீடியாக்காரங்களாம் பெருசா பூதாகரமா ஆகினாங்க. இதுக்கான இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் கொடுப்பாரா. ஒன்பதாவதா சொல்ல போறது த ரியல் அனிமல் ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்லுவேன். அனிமல் ஃபேமிலினா நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, டிஸ்கவரி சேனல் மாதிரி. சமீபத்தில் அனிமல் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தை வந்து கழுவி ஊத்தாத ஆட்களே கிடையாது. சில பேர் கழுவி ஊத்துனாங்க, ஏன்னு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப அவதூறா காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தை ஒரு படமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. எந்த விதத்திலும் சொல்லாத மெசேஜ் என்னன்னா, பெரிய பெரிய பணக்கார ராஜ் பகதூர் ஃபேமிலின்னு பார்த்தீங்களா, இந்த ராஜ் பகதூர் ஃபேமிலியில என்னதான் ஹெல்த் எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு அந்யோன்யமான ஒரு பாசம், ஒரு மிடில் கிளாஸ்லயோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லயோ இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பா மக பாண்டிங்கிறது ஒண்ணுமே இருக்காது பணக்கார குடும்பத்துல அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு அந்த படத்தோட இயக்குனர். சோ இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இளையராஜா அவர்களோட மூத்த மகன் கார்த்திக் ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பேட்டியில போட்டு உடைச்சது என்னன்னா, அனிமல் படத்துல நடக்கிற மாதிரி தாங்க எங்க குடும்பமே இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட ஒரு அப்பாவா நான் பேச முடியாது, ஒரு பாண்டிங்கே கிடையாது. ஏன்னா காலையில 4 மணிக்கு ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் போயிட்டாருன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வருவாரு. நாங்களே ஏதாவது மியூசிக் போட்டா கூட எங்களுக்கு அப்பாட்ட காமிக்கிறதுக்கு பயம், ஏதாவது திட்டி போடுவாரு, துப்பி போடுவாரு காரி அப்படின்ற மாதிரி. ஸோ இவரை நாங்க அப்பாவை பார்க்கல, எங்களுக்கு ஒரு குருநாதரா தான் பார்த்துமே தவிர சராசரியான ஒரு மனுஷன் அப்பா கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கா இருப்போம் அந்த பாண்டிங்லாம் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதை வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அனிமல் படத்தோட கம்பேர் பண்ணாங்க. உண்மைதான், பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. இப்ப 10வதா சொல்ல போறது இது ஒரு கான்ட்ரவர்சி தான், அதனால இதை நான் நேரடியா சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலாக நான் சூட்சமமா சொல்றேன், புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா விட்டுருங்க. அதாவது சமீபத்தில் ஒரு பெரிய இசையமைப்பாளரோட குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இளையராஜா அவர்களோட குடும்பத்துல நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் சொல்லுவேன். என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் எல்லாம் போடாதீங்க, தெரிஞ்சா தெரியும்னு மட்டும் போடுங்க, விடுங்க. எதுக்கு அடுத்தவங்களோட குடும்பத்தை பத்தி நம்ம பெரிய லெவல்ல பேசணும், இதுவும் அந்த படத்துல வருமா? சோ நண்பர்களே, இப்ப இந்த வீடியோல ஒரு 10 கான்ட்ரோவர்சிஸ் ஆஃப் இளையராஜா அவர்களை பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா. இவரை வந்து நான் டிஃபேம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னோட நோக்கமே கிடையாது. இது எல்லாமே சோசியல் மீடியால அடிச்சு துவச்ச கதை தான். ஆனா இதெல்லாம் படத்துல வருமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. வருமானா நம்மளுக்கே தெரியல. அவனுக்கு எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றானுங்க அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அந்த படத்துல இதுக்கான பதில்களை சொல்ல ட்ரை பண்ணுங்க அருண் மாதீஸ்வரன் அவர்களே, தனுஷ் அவர்களே. நன்றி, வணக்கம். ஹலோ, எங்க போற? இந்த 1x பெட்டுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எஸ்கேப் ஆகுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? சொல்றேன் நண்பர்களே, அதை ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்றேன். அதாவது எல்லாருமே வந்து கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா, 1x பெட்டை நீ ப்ரமோட் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கேட்கறது தப்பு இல்லை. ஆனா நீங்க கம்பேர் பண்றது எந்த விஷயம் தெரியுமா? நாளைக்கு அதாவது 50 வருஷ காலமாக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அவ்வளவு பெரிய மூத்த தலைவர்களால எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு சொன்ன போனதுக்கு நீ யோகியமா, நீ மட்டும் 1x பெட்டை வந்து ப்ரமோட் பண்றேன்னு இத்தினோண்டு விஷயத்தை வச்சு அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்க கவர் பண்ண ட்ரை பண்றீங்க. அதனாலதான் 1x பெட்டை பத்தி விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது இந்த 1x பெட்டை நான் ப்ரமோட் செய்யவில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்றேன். என்னையா வழக்கம் போல குழப்பற அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவுபடுத்திடுறேன். ப்ரமோஷன்னா என்ன தெரியுங்களா? அதாவது இப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூவர் இருக்காரு. இவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லா ஹோட்டலுக்கும் போவாரு, சாப்பிடுவாரு. இந்த ஹோட்டல்ல ஃபுட்டு அருமை சூப்பரா இருக்கு, நீங்களும் குடும்பத்தோட வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை தூண்டி விடுவாரு. இதை கேட்ட உடனே என்னோட நண்பர்களே நிறைய பேர் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வயிற்றுவலியில படுத்ததெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு இவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தாங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிளான் ஒன்று இருக்கு, ஒரு ஆப் ஒன்று இருக்கு, நானே 1 லட்சம் போட்டு 5 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், நீங்களும் போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த டெக்கிலாம் நான் இந்த போனை யூஸ் பண்ணாங்க, சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார்ஜ் போதும் போது வெடிச்சு போச்சு. ஸோ இது பேர் தான் ப்ரமோஷன். இந்த மாதிரி 1x பெட்ல நான் போட்டேன் 10,000 50,000 ஆயிடுச்சுன்னு நான் வந்து இந்த ஆட்ல ஏதாவது சொன்னேன்னா
இல்லை நீங்கள் போட்டே ஆகணும்னு நான் சொன்னேனா, இல்லை போட்டு ஏகப்பட்ட பேர் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்கன்னு நான் சொன்னேனா? எதுவுமே சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் இப்படி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்திருக்குது, இந்த ப்ராடக்ட்டை இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க காசை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. காசு வந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் சுத்தமா தெரியாதுங்க, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். டிவியில ஆடு ஓடுறத பார்த்து எல்லாருமே போய் அந்த பொருளை வாங்கிட்டாங்களா என்ன? விருப்பம் இருக்கிறவங்க வாங்குவாங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுருவாங்க. ஏன்னா டிவி சேனல்ஸ் அதை அட்வர்டைஸ் மட்டும் தான் பண்றாங்க, ப்ரமோட் பண்ணல. நானும் ப்ரமோட் பண்ணல, அட்வர்டைஸ் தான் பண்றேன். ஸோ இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுட்டா தயவு செய்து அடுத்த வாட்டி கேள்வி கேட்காதீங்க. புரியலன்னா மறுபடியும் கேள்வி கேளுங்க, அதுக்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோட லிங்கை தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.